இன்றைக்கு இலங்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு விளக்கம் தர போகிறேன். இலங்கையில் மட்டும் டெங்கு இருக்குது, சிங்கப்பூரில் கூட டெங்கு இருக்குது. டெங்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த டெங்கை ஏற்படுத்துகிற ஆள் அந்த புரோக்கர் ஈடிஸ் வகைக்குரியவர். அதுலேயும் ரெண்டு இருக்குது, ஈடிஸ் எஜிப்டா, ஈடிஸ் அது கனவே இருக்கு. டவுட் கிடத்துக்கு வருமான் வராது. ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன் இல்லையே, மற்ற ஓடுற தண்ணிக்கு கடைசி வந்து வராது. சொன்னால் நம்ப மாட்டீங்கள். பெனடோல் எடுத்தா அப்புறம் வெறுமே காட் சில பேர் சொல்றது இல்லை, ஒன்றை ரத்தம் நல்ல போலடாக்கா நான் உனக்கு தேடி தேடி குத்துறேன். அவர் எவ்வளவு CO2 வழியில விடுறாரோ உடம்புக்கு அடிக்கிற புகையும் வந்து 4 மெஷினை போட்டு பாக்ஸ் பண்ணி அடிக்கணும். அதுக்குரிய மெஷின் வசதிகளும் பத்தைக்கும் டெங்குக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை, இப்படி சம்பந்தம் தான். அதாலாம் பத்தையில விட்ட சொல்றது. டெங்கு வந்தா என்ன அறிகுறிகள், அதான் முக்கியம். டெங்கு வந்தா என்ன அறிகுறிகள்? IgM என்ற ஒரு ஆன்டிபாடி இருக்கு, IgG என்ற இன்னொரு ஆன்டிபாடி இருக்கு. ஆன்டிபாடி. வணக்கம் மக்களே, ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு இலங்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு விளக்கம் தர போகிறேன். இந்த டெங்கு காய்ச்சல் ஒரு PHஐயா நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன். டெங்கு சம்பந்தமாக ஏராளமான காணொலிகள் போட்டிருக்கிறேன். என்றாலும் இந்த காலத்தில் இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காணொலியை தயாரிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறேன், எல்லாருக்கும் விளங்குற மாதிரி. சரியா, ஒரு சின்ன குழந்தைக்கும் விளங்குற மாதிரி விளங்கப்படுத்துகிறேன். ஒரு வருத்தம் வருதுண்டா 3 விஷயம் அதில் சம்மந்தப்படும். சரியா, 3 விஷயம் சம்மந்தப்படும். 3 பற்றியும் வடிவா பிரிச்சு மேய்ச்சி விடுறேன். இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த டெங்குல ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்காது. இந்த டெங்கு வராமல் என்ன தடுக்கலாம், டெங்கு நுழம்பு என்ன கலர், என்ன நேரம் கடிக்கும், என்ன நேரம் பெருகும், இந்த புகையடிக்கிற விளையாட்டுகள் எவ்வளோத்துக்கு எஃபிஷியண்டாக இருக்குது, என்ன முறையால் கையாண்டா இலகுவா டெங்கு குழம்பி இந்த நுழம்பு குழம்பிகளை அழிக்கலாம், இப்படி நிறைய விஷயம் கதைக்க போகிறேன். இன்றைக்கு இலங்கையில் சில பல்கலைக்கழகங்களையே இழுத்து மூடுற அளவுக்கு டெங்கு கொஞ்சம் அபாயமாக மாறிக்கொண்டிருக்குது. எங்களுடைய யாழ் மாவட்டமும் வந்து கடந்த வருடங்கள், கடந்த கால 10 வருடத்தில் நிறைய தடவைகள் இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அப்போ இந்த முறையும் பாதிப்புக்குள்ளாக கூடிய ஒரு ரிஸ்கில் இருக்கிற மாவட்டம். ஸோ இந்த காணொலியை பார்க்குற எல்லாரும் கட்டாயம் நிறைய பேருக்கு அனுப்பி வச்சு விட்டீங்களா புண்ணியமாக இருக்கும். இப்படியான விழிப்புணர்வு காணொலிகளை தொடர்ந்து நான் செய்வேன். சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்குள்ள போனால் வில்லங்கமாக கிடக்குது. ஸோ இனிமேல் அப்படியான ஒரு காணொலிகள் என்னுடைய தளங்களில் வராது. மக்களுக்கு ஏதாவது பிரயோசனமான விஷயங்கள் தேவை என்று சொன்னால் இந்த என்னுடைய தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் அல்லது நிரூப நற்குணராஜான்ற இந்த முகப்புத்தகத்தை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு அதுகள் கிடைக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு வருத்தம் வரணுமெண்டா 3 விஷயம் தேவை கட்டாயம். ரைட், வடிவாக்களுக்கும். ஒன்று ஏஜென்ட் என்ற ஒரு விஷயம், ஹோஸ்ட் என்ற ஒன்று விஷயம், என்வையான்மெண்ட் என்ற ஒரு விஷயம். நீங்கள் இப்போ யோசிக்க போறீங்க, என்ன டெங்கை பற்றி கதைக்கிறான், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துகிறான் இவன் நிருபன் என்று. சிம்பிள். ஏஜென்ட் என்ற என்னென்னா அந்த நோய்க்காரணி, ஹோஸ்ட்ன்றது விருந்து வழங்கி. இப்போ நான் எனக்கு டெங்கு வருதுன்ற நான். அதே மாதிரி என்வையான்மெண்ட் என்ற சுற்றாடல், எல்லாருக்கும் தெரியும். இந்த 3க்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த 3ன்ற ஒரு செயின் மாதிரி தொடர்ந்தா தான் நோய் வரும். ஏதாவது ஒன்றை கட் பண்ணி விட்டாலும் ஒரு வருத்தம் வராது. இந்த 3க்கும் சம்பந்தம் இருக்குது. வட்டிவாக விளங்கப்படுத்துறேன் கேளுங்க. குழந்தை பிள்ளை கூட விளங்கும், வடிவாக கேளுங்க. டெங்கு என்னத்தால வருமாண்ட எல்லாரும் போய் கேட்டா எல்லாரும் கூட என்ன சொல்லுவீங்க, நோய் கூட தெரியாது நுழாம்பண்டு. ஆன்சர் பிள்ளை. டெங்கை ஏற்படுத்துகின்ற நோயாக்கி எதுன்னு கேட்டால் விட வந்து வைரஸ். சரியா, வைரஸ். அப்ப இந்த நுழம்பு என்ன வேலையை செய்கிறாருண்டா அவர் புரோக்கர் வேலை பார்க்குறார். இன்னொரு இடத்துல இருக்கிற வைரஸை காவி என்று இங்கே ஒன்றுக்கு விடுறார். இந்த புரோக்கர் வேலை பார்க்குறார், அதால அவருக்கு பேர் காவி. ரைட். இந்த ஏஜென்ட்டுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் இடையில வந்து வாரவர் தான் வெக்டர், கொண்டு வந்து விட்டு விடுவார். அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு ஆளை அழிக்க வேணுமெண்டா இப்போ ஏஜென்ட் பிரச்சனை, வைரஸ் பிரச்சனை, நுழம்பும் பிரச்சனையாக கிடக்கு. இப்போ வைரஸை பற்றி பொதுவாக பார்ப்போம். இப்போ உங்களோட மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்குது நிருபன், வைரஸை அழிக்க இல்லாதല്ലോ, அது தன்னுடைய புரத உரையை புரோட்டீன் கவரை வந்து அடிக்கடி மாற்றி கொண்டு இருக்கும். உண்மைதான். வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்து இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த வைரஸுகள் என்றாலும் மருந்துகள் இப்போதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றாலும் பொதுவாக இல்லை. பாருங்க, இந்த HIV/AIDS இருக்கலாம், கோவிட்டாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த டெங்கு ஏற்படுத்துகிற வைரஸாக இருக்கலாம், வைரஸ் அளவார இந்த இன்ஃப்ளூயன்ஸா போன்ற ஃப்ளூக்களாக இருக்கலாம். அதுகளுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா அந்த வைரஸ் தன்னுடைய ஷேப்பை வந்து மாற்றி விட்டுரும். அப்போ அந்த மருந்து போய் வேலை செய்யாது. இப்போ எங்களோட பிரச்சனை இந்த டெங்கு இலங்கை. அப்போ எல்லாரும் கேட்குறது இலங்கையில் மட்டுமா டெங்கு இருக்குன்னு, சிங்கப்பூரில் கூட டெங்கு இருக்குது. டெங்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த எங்களோட இடைவெப்ப வலிய நாடுகளில் வேற ஒரு பிரச்சனைக்குரிய ஆளாக தான் இருந்தோன்னு இருக்கிறார்.
ஒவ்வொரு வருஷமும் இந்த இலங்கையில் அவுட் பிரேக் ஒன்று வாரது. அவுட் பிரேக் என்ன நிறுவனம் யோசிக்கிறீங்க? காட்டாறு மாதிரி பாயிறது. இப்போ நார்மலாக ஒரு டிசீஸ், ஒரு நோய் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும், இத்தனை வருஷத்துக்கு ஒரு 5-10 வரும். ஆனால் அதை மீறி போகும். சில எங்களோட ஹெல்த் சிஸ்டத்தால் கண்ட்ரோல் பண்ண இல்லாத அளவுக்கு போகிறது தான் சொல்கிறேன் அவுட் பிரேக். நார்மலான விரைவில் இருக்கிறத விட கொஞ்சம் பீக் காட்டும். ஸோ இந்த வைரஸை அழிக்க இயலாதே அவர் தன்னுடைய ஷேப்பை அடிக்கடி மாத்துறார். அப்போ டெங்கை ஏற்படுத்துகின்ற நோயாக்கியை பற்றி நாங்கள் கதைச்சி வேலை இல்லையே, அது தந்த குணத்தை காட்டும், சேப்பை மாற்றி விட்டுரும் மருந்தை கண்டுபிடிச்சா. இப்போ எங்களுக்கு தேவை 2 பேர் கதைக்கணும்னா இடையில 2 தூதுவர் வேலை பார்க்குற ஆக்கள் தான் எங்கேயுமே பிரச்சனையாக இருக்கணும். லவ்விலையாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கலாம். இப்போ அவைய புரோக்கர் மேரத்தான் பார்க்க வேணும் யார் ஆக்கள். சரி, இப்போ புரோக்கரை பார்க்க போகிறோம். அவர் தான் நுழம்புல நிறைய சாதி நுழம்புகள் இருக்கும், உங்களுக்கு தெரியும், ஸ்காலர்ஷிப் பிள்ளைக்கே தெரியும். அனோஃபிலிஸ் இருக்குது, அதே மாதிரி கியூலெக்ஸ் இருக்குது, ஈடிஸ் இருக்குது, நிறைய நுழம்புகள் இருக்குது. இந்த டெங்கு ஏற்படுத்துகிற ஆள் அந்த புரோக்கர் ஈடிஸ் வகைக்குரியவர். அதுலேயும் 2 இருக்குது, ஈடிஸ் எஜிப்டா, ஈடிஸ் ஆல்போபிக்டஸ் 2 இருக்குது. வேறு சேப்பை பற்றி உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். எங்கட சனம் இப்படி கையில் ஒரு இந்த நேரம் ஒரு நுழாம் கொண்டு குத்தும், இந்த நேரம் இல்லை கொஞ்சம் சாமத்தில் குத்தும். அது இந்த நேரம் குத்துற ஆள் வேறு, அவர் தான் இவர் டெங்குக்காரன். இப்போ வெரி மாதிரி இருக்கும், புலி மாதிரி பெரிய நுழம்பு இருக்கும். அது ஈடிஸ் இல்லை. ஈடிஸ்ன்றது ஒரு கொசுவை விட கொஞ்சம் பெருசு, சின்ன நுழம்பு, வெறி எல்லாம் இல்லை, கருத்த உடல்ல வெள்ளை டொட் வடிவ யோசிங்க. கருத்த உடம்புல வெள்ளை புள்ளி டொட் இப்படி ப்ரெஸ்ஸில் வச்சு புள்ளி வச்ச மாதிரி, இப்படி வெறியா இல்லை. இதுதான் ஈடிஸ் நுழம்பு. அப்போ சேப் சொல்லிட்டேன். பறக்கிற நேரத்தையும் தெளிவாக பார்க்கலாம். எப்பண்டா காலமே 6 மணியிலிருந்து 9 மணி மட்டும் பறக்கும், பின்னேரம் 3லிருந்து 6 மணி மட்டும் பறக்கும். ஒரு ஆளுக்கு டெங்கு வந்துடுதுண்டா அவர்கிட்ட வீட்டை போக அவர் சொல்லுவார், நான் இரவு அங்கே தங்கி நின்றேன். இரவு தங்கி நின்ற கதை தேவையோ? தேவை இல்லை. இரவு வேறு கடிக்கிறே இல்லை, இரவு கடிக்கிறது தான் அது வேறு நுழம்பு. அதான் நான் சொன்ன இந்த வெறிக்காரன் யார் தெரியுமோ, கியூலெக்ஸ். அது இந்த ஊத்த தண்ணியல், இந்த டொய்லெட் பிட்டுகள் அதுகளுக்கு அது பெறுகிறது கியூலெக்ஸ். அப்போ நீங்கள் இப்போ யோசிப்பீங்க, அது சரி, இப்போ டெங்கு நுழம்பு அங்கே பெறுகிறேன்னு சொல்லுவோம் இருவேன். இவர் எங்கே பெறுவாரண்டா ஸ்டெக்னட் வாட்டர், ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன், டார்க் பேக்ரவுண்ட். நீங்கள் என்னது ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன், சொட்டு தண்ணி, கருத்த பின்னணி. அப்போ நீங்கள் சொல்கிற எல்லாம் சரி. டயர்கள், கோம்பைகள், பீலிகள், இந்த பூச்சாடி தண்ணிகள், தண்ணி தொட்டி அள்ளி குளிப்போம் நாங்கள், கிரவுண்ட் லெவல் வாட்டர் டேங்க்ஸ். அது ஒரு கருத்த பின்னணியாக வந்துடும், பாசி அளவு எல்லாம் பிடிச்சி ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிச்சு குளிப்போம். பெரிய கிணத்தளவில் தானே. இப்போ கிணவேருக்கு டவுன் கிணத்துக்கு வருமா? வராது. ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன் இல்லையே. மற்ற ஓடுற தண்ணிக்கு கடைசி வந்து வராது. ஆடாமல் அசையாமல் நிற்கிற இடங்கள்ல தான் சொட்டு தண்ணியாக இருந்தால் வடிவாக கேளுங்க. இது கணவருக்கு தெரியாது. பார்க்க வாராக்களும் டெங்கு பார்க்க வாராக்களும் போய் சனத்தோட கேமை கேட்குறது, கிணத்தையும் பார்த்து பெரிய லார்ஜ் வாட்டர் கலெக்ஷன்ஸை பார்க்குறது. இப்போ கணவர் ஹாஸ்பிட்டல் வேக்காளுக்கு வருவீனமா கொண்டு நீங்களே சொல்லுக்கோ, அது ஒரு லார்ஜ் வாட்டர் கலெக்ஷன். மற்ற அது ஒரு ஊத்த தண்ணி, நல்ல தண்ணிக்கு தான் இந்த நுழம்பு இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல் வேக்காளுகளை பற்றி கதைச்சி பிரயோசனம் இல்லை. ஏன்னா அது பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு எங்களுடைய நகரங்கள் வந்து அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்குது, அதுக்கு பெரிய காசு வேணும். ஸோ அதுகளை பற்றி கதைச்சி வேலையில் அதுக்குள்ள திலாப்பியான்ற மீன் விட்டு கிடக்கு, அந்த நுழம்புன்ற குடம்பியே சாப்பிட்றது. அப்போ அநேகமான மக்கள் நாங்கள் பிஹெச்ஆக்கள் பார்க்க போனால் சண்டை பிடிக்கிறது என்னது, அங்கே ஹாஸ்பிட்டல் அங்கே எல்லாம் சுற்றி வர எல்லாம் வேக்கால்கள் கிடக்கு, அந்த வேக்கால் கிடக்கு, இந்த வேக்கால் கிட்ட விட்டு வாரியலன்னா அது ஓடுற தண்ணியப்பா. அதுக்குள்ள ஊத்த தண்ணி வெட்டது, அதுக்குள்ள இந்த நுழம்பு வராது. நுழம்பு வந்தாலும் என்ன வரும்னா கியூலெக்ஸ் தான் வரும். அது யானைக்காலை ஏற்படுத்துறது. கடவுளே தப்பின மட்டும் யாழ்ப்பாணத்தில் அந்த நோயை ஆக்குற கிருமி இல்லை, யானைக்காலை ஏற்படுத்துகிற அந்த ஃபைலேரியா இல்லை, எங்கள் சிங்கள ஏரியாக்கள்ல இருக்குது. ஸோ கொழும்புல இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் உங்களுக்கு இது உதவும். கியூலெக்ஸும் பிரச்சனை தான் உங்களுக்கு. எங்களுக்கு யாழ்ப்பாண மக்கள் இங்கே வந்து கியூலெக்ஸ் இட்ட வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஈடிஸ் தான் பிரச்சனையாக இருக்கு. என்னென்னா யானைக்கால் வந்து இங்கே இல்லை, டெங்கு இருக்குது. அப்போ இந்த நுழம்பு நல்ல தண்ணிக்கு தான் இருக்கும். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஏரியாக்களுக்கு டெங்கு கூட வரதா இருக்கும். அநேகமாக நீங்கள் பார்த்தீங்களா நல்ல தண்ணி ஏரியாக்கள், நான் முதல் வேலை செய்தது வெளிகாம பிரதேசத்தில் எம்ஓச்சோவிஸ் கோப்பாயில் பிஹெச்ஏயாக வேலை செய்தேன். நான் அங்கே அநேகமாக கணக்கு டெங்கு வாரது பொதுவாக. நான் வேலை செய்தது உரும்புராய் பிரதேசத்தில் கூட நல்ல தண்ணிக்கு வரும், நீர்வேலி நல்ல தண்ணிக்கு வரும், சிறுப்பட்டி நல்ல தண்ணிக்கு வரும், நிலாவரை அண்டி நல்ல தண்ணிகளுக்கு வரும் கூட. ஏன்னா அந்த தண்ணிக்கு பெருகும் கூட. இதை விட ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன், டார்க் பேக்ரவுண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு பொந்து, ஒரு கிழுவேன்ற பொந்து, கிழுவ மரம் தெரியும், கதையால் ஓடுவோம். அது இந்த பொந்தை பார்த்தீங்களா அது கருத்த பின்னணியாக இருக்கும். மேலே இருந்து பார்க்க டார்க் பேக்ரவுண்ட், ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன், ஆடாமல் சேமனிக்கு அதுக்கு முட்டை வரும்.
யோகட் கப்புகள் வருமான்னு சில பேர் யோசிப்பீங்க. யோகட் கப் வரும் ஏன்னு சொன்னால் அது வெள்ளையாக இருந்தாலும் மண்ணுக்கு மேலே இருக்க என்ன நடக்கும், அது மேலே இருந்த நுழம்பு பார்க்க டார்க் பேக்ரவுண்டாக தெரியும். ஆடாத அசையாமணிக்கு அதுக்கு வந்துடும். சொன்னால் நம்ப மாட்டீங்கள், பெனடோல் எடுத்தால் அப்புறம் வெறுமே காட் அதுக்கு கூட வரும். அந்த சொட்டு தண்ணி காணும், அந்த இடவழிக்க கூட வரும். அதை விட சிரட்டையல், கோம்பையல், மீன் டின்னுகளை ஆடாவாசி அமைக்கும். சில பேர் மீன் டின்னை எடுத்து போட்டு வேலிகளில் கொழி விடுறது, டயர்களை கொண்டே வேலிகளில் கொழி விடுறது. அது ஆடாவாசி அமைக்க போய் பாருங்க, கண்டுபிடிக்கலாம். அதுக்குனால இந்த நான் சொன்ன நுழம்பு ஒரு 7-8 நாளையில் பறந்து வரும். கருத்த உடல்ல வெள்ளை புள்ளிகள். இந்த நுழம்புன்ற குடம்பிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாதி மக்களே. அனோபிலிசின்ற குடம்பி ஒரு மாதிரி, கியூலெக்ஸின்ற குடம்பி ஒரு மாதிரி, ஈடிசின்ற குடம்பி ஒரு மாதிரி. இந்த கியூலெக்ஸின்டையும் ஈடிசின்டையும் குடம்பி வந்து இப்படி மேலே கீழே மூடுபட்டு திரிவார். ஆனால் டெங்குன்ற குடம்பி எஸ் மாதிரி வளையும், கிளு 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 என்று ஓடுவார். அனோஃபிலிஸ்ன்ற வந்து அது குளங்கள் அப்படி இடங்கள்லாம் வரும். மேலே ஒரு நீரிண்ட மேற்பரப்பில் ஒரு 45 வாயில பிடிச்ச நிற்கும், பிறகு ஓடிடும் நாங்கள் தொட்டோன்னு. ஆனால் எஸ் மூமெண்ட் இல்லை. டெங்குன்ற எஸ் மாதிரி, எஸ் தெரியும் தானே எல்லாருக்குமே, எஸ் மாதிரி வளைஞ்சுன்னா அது டெங்குன்னு உடம்பு குடம்பி. அப்போ இப்போ புரோக்கரை வடிவா சொல்லியாச்சேன், ஒரு ஆள் போட்டு தள்ள போகிறோமே, அவர் தானே வில்லங்கமாக்குறாங்கன்னா முதல்ல என்ன செய்வோம்? இப்போ ஒரு ஆள் ஒரு போட போகிறாங்களேண்டா, இப்போ நாட்டில் நடக்கிறாங்க, முதல் அவற்றை நடவாட்டங்களை பார்ப்பாங்க. எங்கே போகிறார், எங்கே வாரார், எத்தனை மணிக்கு வலிக்கிற நேரம் சொல்லிட்டேன். காலமே 6லேருந்து 9, பின்னேரம் 3லேருந்து 6. பள்ளிக்கூடத்துக்கு இருக்க குத்துமா, டியூஷனில் இருக்க கூட குத்துமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எந்த டைம் வேலை நேரங்களை விட பின்னேரங்களில் அதுகளுக்கெல்லாம் கூட கடிக்கும் இந்த நுழம்பு. இல்லாட்டி பிடிக்கப்புறம் தான் கடிக்கும் இந்த நுழம்பு. ஆனால் விதிவிலக்கம் இருக்கு. என்ன ஒரு நுழம்பு அந்த ஃபுல்லாக கடிக்கல, அதுக்கு ரத்தம் தேவையா இருக்கண்டா, சாப்பாடு தேவையா இருக்கண்டா, இரவும் வந்து கடிக்கும். அது விதிவிலக்கு. அப்புறம் வடிவேல் மாதிரி கேட்கக்கூடாது. இந்த நுழம்பே எங்களோட ரத்தத்தை குடிக்குதுன்னா, ஆண் நுழம்பா பெண் நுழம்பாண்டா, அதுலேயே ஆம்பளையல் நல்லம். பெண்கள் வந்து அவர்கள் முட்டை இட வேணும், அவர்களோட இனத்தை பெருக்க வேணும். அதுக்குரிய போசனைக்காகத்தான் மனுஷன் ரத்தத்தை குடிக்கும். இப்போ பெண் நுழம்பு தான் பிரச்சனை. அதுலேயும் என்ன மாதிரி அது குத்துதண்டா, முதல் எங்களோட ரத்தம் வந்து குத்தினோன்னு உறைஞ்சிடும். படிச்சிருப்போம் சின்னல்ல, குருதி உறைதல் அண்டு குருதி சிறுதட்டுடைய துரோம்போ பிளாஸ்டிக் இதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மெக்கானிசத்தை இந்த எச்சில் இருக்கிற ஒரு பதார்த்தம் வந்து நிரோதிக்கும். இல்லாமல் செய்த உடனே அது பிளட்டை வடிவாக சக் பண்ணி எடுக்கும், கட்டி விடாமல். அந்த எச்சிலோட தான் இந்த வைரஸ் கோதாரியும் போகுது எங்கட உடம்புக்குள்ள. எது டெங்கை ஏற்படுத்துகின்ற வைரஸ் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாது நுணுக்கு காட்டி, இலத்திற்கு நுணுக்கு காட்டி அமைப்பு, ஒளி நுணுக்கு காட்டிலேயும் தெரியாது. அதுன்ற பேர் வந்து ஆபோ வைரஸ். ஆபோ வைரஸ் அது அதுக்கு விட்டு விட்டுரும். அப்போ இப்போ உங்களுக்கு ஏஜென்ட்டை பற்றியும் என்ன வெக்டரை பற்றியும் வடிவாக சொல்லி தந்துட்டேன். வெக்டர் என்ன மாதிரி, எத்தனை மணிக்கு பறக்கும். கொழும்புல எங்கேயோ வந்து ஒரு இடத்தை மத்தியானம் 12 மணிக்கு கொண்டே புகையடிச்சவையாம். பிரியோசனமோடு யோசிச்சு பாருங்க. அப்படின்னு கேட்கலாம், பிரியோசனம் தானே, நீ தானே சொல்ற பகலில் கிடைக்கும். நான் சொன்னால் காலமாக 6லேருந்து 9, பின்னேரம் 3லேருந்து 6 அந்த உடம்பு வெளியில் திரிஞ்சு பறக்கும். அப்போ மத்தியானம் கொண்டு அடிச்ச ஒரு பிரியோசனம் இல்லை, சுத்த வேஸ்ட் அந்த ப்ரோக்ராம். ஏன் நடந்தாலும் உங்களுக்கு டீப்பாக போடணுண்டா உங்களுக்கு எந்த நேரம் இந்த நுழம்பு கடிக்கும்ன்றதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை பற்றியும் சொல்ல வேணும். இந்த நுழம்பு கடிச்சா தானே வில்லங்கம். ஏன் உடலை மூடின ஆடைகளை அணிய வேணும். உடல் எங்களுடைய பெற்று மடுப்பில் யோசிக்கிறது, சங்கட்ட படம் மாதிரி போய் பிரமாண்டமாக யோசிக்கிறது. அந்த நுழம்பு பட்டிக்கிற பெட், எலக்ட்ரிக் பெட், அதை கொண்டு திரிவோம்னு சிற்றனெல்லா காவட்டம் உள்ள நேல் என்று இருக்கு, டொட்டா பூசி விடுறது. சிலவே சித்தாலவே பூசுறவே என்ன வேலை செய்த தெரியாது. இதை விட உடம்பை மூடின ஷர்ட் போடுங்க, ஜீன்ஸ் போடுங்க, கூட எங்கட வெளியில் தெரிகிற பகுதியெல்லாம் கடிக்கும். நுழம்பு கூட எங்கட CO2 தானே நாங்கள் வெளியில் விடுவோம். அதை பார்த்து தான் எங்களை நோக்கி தேடி வாரது. சில பேர் சொல்றது இல்லை, ஒன்ற ரத்தம் நல்லம் போலடா நான் உனக்கு தேடி தேடி குத்துறேன். அவர் எவ்வளவு CO2 வெளியில் விடுறாரோ அந்த வாசங்கள் வேறு சில பிளட் குரூப்புகளுக்கும் தேடி தேடி வாரன்னு சொல்கிறார். ஆப்போசிட்டிவ் அது சயின்டிஃபிக்காக எனக்கு தெரியல, சும்மா அதைக்கக்கூடாதுன்னு வந்துருந்து. அப்போ அப்படியே ஒரு விஷயமும் இருக்குது. இதாலே இந்தியாவில் ஒரு முறை இருக்குது, இந்த நுழம்பை கட்டுப்படுத்துறதுக்குரிய ஒரு பயாலஜிக்கல் மெத்தடா வெளியில் கொண்டு வந்து பசுமாட்டை கட்டி விடுறது. பசுமாட்டை கட்டினா நுழம்பு உங்களுக்கு என்ன தொடங்கினா கிடும், பசுமாடு பெரிய மூச்சுகளை விடும். அப்போ முழு நுழம்பு போய் மாட்டோட மீனாக்கிடும், நாங்கள் தப்பிடுவோம். CO2 வெளியில் விடுற கருவிகளை கண்டுபிடிச்சு அந்த நுழம்பு ட்ராப் பண்ணி அதை நோக்கி ஈர்க்கப்படுற மாதிரி எல்லாம் செட்டப்ஸ் இருக்குது.
ஸோ எங்கட மூச்சு காற்றை வச்சு தான் கூட வருது அந்த நுழம்பு. மற்ற மனுஷத்து ரத்தத்தை அது குடிக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் கூட, போசனை கூட விருப்பம். ஆடு மாடு அடுத்த நாய்கள் அதுகள் எல்லாம் இருந்து அதுக்கு பிறகு மனுஷன் தவறுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இவர் பெருகிற நேரம் ஆள் என்ன மாதிரி போட்டு தள்ளுவணும் எல்லாம் சொல்லிட்டேன். எங்களுடைய ஆக்கள் பிரம்மாண்டமாக யோசிக்கிறது உடனே முண்டி தம்பி நாங்கள் இருக்க அந்த காலத்தில் இந்த சுவர்களுக்கு கொண்டு வந்து மெலச்சியம் அடிக்கிறது நீங்கள் இப்போ அடிக்கிறீங்களா அதான் டெங்கு கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்கான்னு சில பேர் சொல்லுவீங்க. விளக்கம் சொல்கிறேன்னு கேளுங்க, வடிவா கேளுங்க இந்த கதையை. என்னண்டா இந்த மெலத்தியம் அடிக்கிறது யாருக்குண்டா மலேரியாவுக்கு. மலேரியாவை ஏற்படுத்துகிறவர் யாருண்டா அனோபிலிஸ் நுழம்பு. சரியா, அனோபிலிஸ் என்ற குணம் வந்து வீட்டு சுவர்களில் பிடிச்சு கொண்டு இருக்கும். சரியா, அப்படி பிடிச்சு கொண்டு இருக்கும். வந்து இந்த ஈடிஸ் கோதாரி அப்படி இல்லை, இது கிடுகுகள் வழியில் இருக்கிற புல்லுகள் அதுகளுக்கு கொஞ்சம் குளிர்மையான ஈரப்பதன் கூடிய இடங்களுக்காக இருந்துட்டு தங்களுக்கு அடிச்சு போட்டு அப்புறம் வழியில இருக்கும். வீட்டுக்கு வந்து இருக்காது. இதை வடிவ கேளுங்க இந்த கதையை. வீட்டுக்கு ஷர்ட்டுகளுக்கு அதுகளுக்கு எல்லாம் இந்த நுழம்பு இருக்காது. அப்போ வெளியில இருக்கிறவனுக்கு கொண்டு வந்து மெலத்தியம் அடிச்சதா பிரியோசனமோ இல்லை. ஆனால் மலேரியாவை ஏற்படுத்துகிற ஆள் வந்து சுவரில் இருக்கிறவர் முந்தி. அப்போ முந்தி உங்களுக்கு தெரியும் பம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எல்லாம் வட்டிப்பாங்க மெலத்தியம். சரி, மெலத்தியம் வேண்டும் ஐயா எங்களுக்கு கொஞ்சம் தாங்க மட்டும் முந்தியெல்லாம் கொடுக்குறேன். நான் சின்னப்படி நேரம் கேட்க எனக்கு ஞாபகம். அது என்ன மாதிரி என்றால் மெலத்தியம் அடிச்சு விட்டோன்னா அதில் டிடிடி என்ற கெமிக்கலும் இருக்குது. அது இந்த நுழம்புகள் வந்து வாதநாளிகளாக சுவாசிக்கிறது. கால்களுக்கு இடையில சின்ன சின்ன இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் இடையில. அப்போ அது சுவரி ஆக்கள் பொத்தண்டு விழுந்து போடுவீங்க. அதுக்குள்ளால அந்த கெமிக்கல் சுவரி ஈடிஸ் டெங்கு ஏற்படுத்துகிற ஆளுக்கு பிரியோசனம் இல்லை. ஏன்னா அது வெளியில் இருக்கிறது. அதுக்குத்தான் புகை அடிக்கிறது. இந்த புகையில பெஸ்காட்ன்ற ஒரு மருந்தை வாங்க மண்ணெண்ணெய் அல்லது டீசலோட கலந்து போட்டு அடிபடுது. அது ஒரு எஃபிஷியண்டான மெதட்டா நான் சொல்ல மாட்டேன். ஏனண்டா நுழம்பும் வந்து நாங்கள் ஒரு பக்கத்தால் புகையை பூவண்டு அடிச்சோண்டு போனோம்டா மற்ற பக்கத்தால் பறந்துடும். வடிவேல்னு ஒரு காமெடியும் இருக்குல்ல, வடிவேல் அடிக்கும் வடிவேல் மட்டும் மயங்கி விழாது மிச்சம் எல்லாரும் மயங்கி விழுந்துருக்கணும். அப்புறம் கடைசியாக வடிவேலும் விழும் நினைக்கிறேன். நான் அந்த கதையை சொல்றேன்டா, பாக்ஸ் பண்ணி அடிக்கணும். எந்த விஷயமும் பாக்ஸ் பண்ணி அடிக்க தான் அது எஃபிஷியண்டாக இருக்கும். இப்போ சில வரலாறுகள்லேயும் இருக்கு பாருங்க. இப்போ யுத்த காலத்தில் அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் கதைக்கிற மேலதிகமாக நான் டீப்பாக போகல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு ஞாபகத்துக்காக சொல்லுறேன். பாக்ஸ் பண்ண தப்பே இல்லாது. நாங்கள் அதே மாதிரி இந்த நுழம்புக்கு அடிக்கிற புகை வந்து 4 மெஷினை போட்டு பாக்ஸ் பண்ணி அடிக்கணும். அதுக்குரிய மெஷின் வசதிகளும் எம்ஓ சாய்ஸ் வழியாக இருக்காது. அடுத்த பிரச்சனை எங்கள்ட தரத்தோற்ற அமைப்பும் அப்படி இருக்காது. மற்றவங்க மதில்களுக்கு மேலாலே என்ன பாஞ்சு ஓடுறது, வேலி கிடக்கும், மதில் கிடக்கும், கிணறு கிடக்கும். அப்போ எங்கட தொழிலாளர்களும் வந்து சுகாதார பணியாளர்களும் வந்து பிஹெச்ஐ வந்து மருந்தடிக்கிறதில்ல. பிஹெச்ஐ வந்து சூப்பர்வைசர். சில பேர் விளக்கம் இல்லாமல் எங்கள் கணக்கு பிஹெச்ஐ வேறு தூத்தி கொண்டு தெரிகிற கோஷ்டியை பார்த்து யோசிக்கும். பிஹெச்ஐ வந்து மருந்தடிக்கிறதில்ல. பிஹெச்ஐ வந்து சூப்பர்வைசர், டெக்னிக்கல் சூப்பர்வைசர். அந்த ஃபோக்கிங்க்கு வந்து மெப்பெல்லாம் கீறி அதை ஒழுங்குபடுத்துறது, அதான் பிஹெச்ஐன்ற வேலை. அப்போ அது களத்தில் சாத்தியம் இல்லை. மற்றது அந்த புகைக்குள்ள டீசலும் பெஸ்காட்டும் சேர்ந்து அந்த நுழம்புல சுவரி அது விழணும். நானே பார்த்துருக்குறேன். முந்தி உரும்புறையில் வேலை செய்ய புகை அடிச்சோன்னு வேற நுழம்பு ஒரு பக்கமாக ஓடி போயிடும். இங்கால ஓடி எங்களுக்கு கூட்டான குத்தும் போகிறதுல. ஸோ அது ஒரு எஃபிஷியண்டான மெத்தட் இல்லை. ஒருக்கா புகை அடிச்சு ஒரு 100 நுழம்பு சாதோ இருக்காது. ஆனால் அதுக்குரிய செலவு வந்து 15,000க்கு மேலே. அதனால இனியிலேருந்து அர்ஜென்டான கட்டத்துக்கு மட்டும்தான் புகை அடிக்க சொல்லி அரசாங்கத்தின் உத்தரவு. இன்னொரு மெத்தட் இருக்கு, சிம்பிள். இந்த நுழம்பை பார்த்தீங்களா, முட்டையிடுற இடத்த 200 தொடக்க 400 முட்டையெல்லாம் இடுவார். ஒரு இடத்து ஒரு சிரட்டைக்கு போய் ஒரு டயருக்கு போய் 200 தொடக்க 400 முட்டையெல்லாம் இடுவார். தண்ணி நிற்கிதுண்டா குடாம்பியை சரிச்சு ஊற்றி விட்டீங்களா, ஒரு சிலவும் இல்லாமல் எவ்வளோ வேற போட்டு தெளியாச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சிலவும் இல்லை எவ்வளோ வேற போட்டு தெளியாச்சு. எங்கட சனத்துக்கு கூட தமிழ் ஆக்களுக்கு ஒரு குணம் இருக்குது, ஒன்றே மரியாதைகள். இப்போ அம்மா போய் சேர்ந்துடுது. இப்போ எங்கட அம்மா சொல்லுவா, இது நான் பழைய ரேடியோக்களை அடே அதை அந்த பின்னுக்கு பத்திக்க வையனடா ரெண்டுவா. ஏன்னா ஒன்றே வேணாம் இல்லை, பழைய சட்டி பானை எல்லாம் வீட்டை பூச்சி வச்சிருக்குங்க. மழைக்கு தூவான வெத்தி தாவரங்களுக்குனால இந்த நுழம்பு குடம்பிகள் இருக்கும். அப்போ தேவையில்லாத சாமான்களை நீங்கள் அகற்றி விட்டீங்களா, பிரதேச வாகனங்கள் வரைக்க மீன் சின்னுகள் அதுகள் இதுகள் அகற்றி விட்டீங்களா, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த ஊரில் பெரிய கொண்டாட்டங்கள் எல்லாம் செய்கிற ஆக்கள் இந்த டெங்கு சிரமதானம் ஒன்று செய்து விட்டீங்களா. உதாரணமாக நான் துணிஞ்சு சொல்லுவேன், நிறைய பிரதேச மக்கள் செய்கிறது, இனிவில் தெல்லிப்பளை இப்படியான இளைஞர்கள் கூட இந்த விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறதை நான் பார்த்துருக்கேன். மெட்டாக்களும் செய்தால் சந்தோஷம், எனக்கு தெரிஞ்சது தானே நான் சொல்லலாம். அப்படி மற்ற ஊராக்களும் சேர்ந்து இப்படியான சிரமதானங்களை செய்ய எங்கட சனம் டெங்கு சிரமதானம்டா என்ன தெரியுமா செய்யும், மம்பட்டியும் கத்தியும் பொல்லும் விளக்கு மாறும் கொண்டு வரும். என்னத்துக்கு
என்னத்துக்கு மம்பட்டிக்கும் கத்திக்கும் விளக்கு மாறும் தேவையே இல்லை. பேணிகளை பொறுக்கி உரவாக்கிக்க போட்டு பழைய சாமான்கள் சிரட்டையல் கோம்பையல் டயர்களை பொறுக்கி போட்டு தொட்டிகளையும் பாசி இல்லாமல் உறைஞ்சி கழுவி இந்த வாய்க்கால்கள் பீலிகள் எல்லாம் கட்டர்ஸ் எல்லாம் உறைஞ்சி கழுவினா அதான் டெங்கு சிரமதானம். வெங்கடையாக்கள் டெங்கு சிரமதானமே என்ன செய்யறன்னு தெரியாது. கோயில் சிரமதானத்துக்கு நீங்க போய் வேண்டாம் குதிரை கொண்டு போய் புல்லை செருக்குங்க. டெங்கு சிரமதானத்துக்கு புள்ளி செருக்கிறது தான் அரைவாசி பேர். சுத்த வேஸ்ட். புல்லு நுழம்புன்ற ஒரு தங்குமிடமே தவிர பெருகுமிடம் அல்ல. புல்லுக்கு போய் நுழம்பு இருக்குமே தவிர பெருகாது. அநேகமான ஆக்களுக்கு இப்போ ஒரு டவுட்டு, பத்தியல் வெட்டணுமோ நிறுவனண்டு. இந்த வெளிநாட்டுக்காரட்ட காணிகள் எல்லாம் அப்படி இப்படி கிடக்கண்டு. பத்தைக்கும் டெங்குக்கும் மறைமுகமான ஒரு சம்பந்தம் இருக்கு, நேரே இல்லை. பத்தைக்கு போய் நுழம்பு இருக்கிறேல, ஆனா எங்கட சிரம குப்பை வேலை பார்க்கும் ஒரு பத்தை காணி கிடந்தா அங்கதான் தாங்கள் தண்ணி அடிக்கிறது சாரையா பொத்தில்கள் வியர்டின்னுகள் ஜோக்கட் கப்புகள் பிள்ளைன்ற பம்பஸுகள் கோதாரிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த காணிக்க போடும். மறுபடியும் இந்த காணொலியை பாருங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க, கட்டாயம் பகிர்ந்து விடுங்க. நீங்க தேவை அப்ப எங்கட ஆக்கள் பார்க்குற குப்பை வேலை பத்த காணிகளுக்கு கொண்டு போய் என்ன செய்யும், எல்லா கழுசறைகளையும் கொண்டு அதுக்கு போடும். போட்டா மேல பத்தை மூடின இடம், கீழே பேணிகள், நுழம்புக்கு ரூம் போட்டு கொடுத்த மாதிரி விளங்குது நான் சொல்றது. பத்தை காணிக்கு கொண்டே பேணிகளை போட்டு விட்டா வெயிலும் பிடிக்காது, மழை தண்ணி நின்று நுழம்பு நல்லா பெருகும். பத்தைக்கும் டெங்குக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை, இப்படி சம்பந்தம் தான் இருக்கு. அதாலாம் பத்தையில வெட்ட சொல்றது. ஆனா அதுலயும் எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. எல்லா பத்தையிலையும் வெட்டி விட்டால் பத்தைக்கு இருக்கிற குப்பையை தான் நல்லோணுமே தவிர பத்தையை வெட்டக்கூடாது. அது இந்த முயல்கள் இந்த கீரிகள் இதுவெல்லாம் அங்கே இருக்கிற பாம்புகள் அதெல்லாம் பாவம் தானே, நீங்கள் வெட்டி விட வீட்டுக்கு அது. ஸோ அதில் எனக்கு உடன்பாடு இல்லை தனிப்பட்ட ரீதியாக. பத்தையை துப்புரவாக்கத்தான் வேணும் இப்படியான காரணங்களுக்காக. அதுக்காண்டி தான் பத்தைக்கு நாளை நிறைய நோட்டீஸ் கொடுத்து துப்புரவாக்கி இருக்கிற விரும்புகிறா இல்லை. ஸோ பத்தைக்கும் இதுக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை, மறைமுகமான சம்பந்தம். எங்களை சனம் கொண்டு பத்தைக்க குப்பையே போடும். சரியா? அப்போ இந்த விஷயங்கள் சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஆளுக்கு நுழம்பு கடிக்கிற நேரம் சொல்லிட்டேன், புகையடிக்கிற நேரம் சொல்லிட்டேன். டெங்கு வந்தா என்ன அறிகுறிகள், அதான் முக்கியம். டெங்கு வந்தா என்ன அறிகுறிகள்? ஒரு நுழம்பு எனக்கு குத்துது, எனக்கு முதல் தரம் காய்ச்சல் அல்லது தலையிடி அல்லது சக்தி ஏதோ ஒரு அறிகுறி ஒன்று தொடங்குது. அந்த முதலாவது அறிகுறிக்கும் குத்தினக்கும் இடையில ஒரு டைம் இருக்குல்ல, அதை சொல்றது நோயெறும்பு காலம். ஏனென்றா இது அநேகமா ஒரு கிழமைக்குள்ளதான் இருக்கும். இப்ப நான் போன மாசம் கொழும்புக்கு போய் வந்தேன். இப்ப எனக்கு இன்றைக்கு டெங்கு வந்துட்டுது. பிஹெச்ஐ வீட்டை வர நான் உடனே சொல்லுவேன், எங்களோட வீடு எல்லாம் நீட்டை காட்டணும். எனக்கு கொழும்புல இருந்தா வந்திருக்கும் பிஹெச்ஐ. ஒரு மாத்தால் உனக்கு கொழும்புல இருந்து அப்படி வராது. ஒட்டுக்கிழமைக்கு இல்லை ஒரு 3-4 நாளைக்குள்ள நீங்கள் அங்கே போய் வந்தா அல்லது நுழம்புகளோட டெங்குகளோட சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் வந்தா வரும். ஏன்னா இந்த வைரஸ் இதுக்கு பெருகி காய்ச்சலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு 3 to 5 டேஸுக்குள்ளே எனக்கு அறிகுறி காட்ட தொடங்கி. அதை சொல்றது நோயெறும்பு காலம். சரியா? என்ன அறிகுறிகள்ண்டா எல்லா காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வரும் கட்டாயம். இதை சொல்றது ஃபெப்ரைல் இல்னஸ், கொஞ்சம் கடுமையான காய்ச்சலா இருக்கும். சொல்லுவீங்க முறிச்சு காயுதண்டு. ஆத்ரல்ஜியா என்று சொல்றது. ஆத்ரல்ஜியாண்டா உடம்ப முறிக்கிற மாதிரி மூட்டுகள் எல்லாம் நோகும், எலும்புகளோடு சம்பந்தப்பட்ட நோண்டு வரும் மூட்டுகள். மயல்ஜியா தசையெல்லாம் நோகும். ரைட்டா? இதை விட டெங்கு கண்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அறிகுறி இருக்கு. இது டெங்குக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த கண்ணுக்கு பின்னுக்கு, அதை நான் இது காட்டல, அதை கண்ணை தோண்டி தான் காட்டும். கண்ணுக்கு நேர பின்னுக்கு ஒரு ஊசியால குத்தினா எப்படி இருக்குமோ அந்த அறிகுறி. இதை எனக்கு படிப்பிச்ச ஒரு கடுமால் ஒரு வேற லெவல் டாக்டர் சிவகணேசர் வடிவா சொல்லி தருவார். கண்ணுக்கு பின்னுக்கு அந்த வட்டிவா சொல்லி தரும். இந்த டெங்குக்கு ரெக்டோ ஆர்பிட்டல் பெயின், கண்ணுக்கு பின்னுக்கு சுள்ளண்டு குத்துற மாதிரி இருக்கண்டா, காய்ச்சல் தலையிடி இருக்கண்டா, இந்த எலும்புகள் எல்லாம் அட்டிச்சு போட்ட மாதிரி இருக்கு, அடி வைக்கணும், பசி இல்லை, வேக்கச்சலா கிடக்கு என்றா நீங்க டெங்குன்னு சந்தேகப்படணும். இந்தலாத்தையும் வச்சுக்கொண்டு இப்ப எனக்கு இன்றைக்கு காலம் 8 மணிக்கு காய்ச்சல் தொடங்கினது, நாளைக்கு 8 மணி தாண்டியும் காய்ச்சல் விடையில என்றா நீங்கள் உடனடியா போய் அருகில் உள்ள அரச வைத்தியசாலையில ரைட்டா இலவசம் தானே குருதி பரிசோதனை செய்து பார்த்தா 2 விஷயம் குறையும். ரைட்டா? வடிவாக்களுங்க இப்படி ஒரு வீடியோ நான் நினைக்கல, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். 2 விஷயம். ஒன்று சொல்றது லீகோபீனியா, அடுத்தது த்ரோம்போசைட்டோபீனியா. லீகோபீனியாண்டா என்னண்டா எங்களோட வெண்குழியங்கள் அண்டு இருக்கும். அதான் எங்களோட அடிவாட்டி சண்டித்தனை, எங்களோட உடம்புல கிருமிகளோட சண்டை பிடிக்கிறது தான் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை ரத்தம், அதாவது வெள்ளை ரத்தம் இல்லை வெள்ளை சிறுதுணிக்கைகள், வெண்குழியங்கள் அல்லது வெண்குருதி சிறுதுணிக்கைகள். சாதாரணமா அது
4000 தொடக்கம் 11,000 வரை இருக்கும். யாருக்கு? ஒரு சுகதேகிக்கு, ஒரு வருத்தம் இல்லாத ஆளுக்கு. இந்த டெங்கு வந்த ஆளுக்கு 5,000 குறைஞ்சோண்டு வரும். 3,600, 3,100, 2,100, சில பேர் 20,000 காணவும் வரும். அப்படி வந்தா அது லியூகோபீனியா. இது டெங்குக்குரிய ஒரு அறிகுறி. அதை விட குருதி சிறுதட்டுகள் என்று சொல்லி ஒன்று இருக்குது. நான் முதலும் வரை பற்றி இப்போ இந்த வீடியோவில் சொன்னால், எங்களோட உடம்புல எங்கேயாவது குருதி பெருக்கு வருதுன்னா, எனக்கு இப்போ உதாரணமாக இதில் ஒரு ஊசி ஊத்துன்னு வைப்போம். என் 6 லிட்டர் ரத்தம் வழியில் போய் நான் எங்கேயாவது செத்து போவேனா? இல்லை. காரணம், என்னுடைய உடல்லையே இந்த குருதியை உரைய பண்ணுறக்குரிய செட்டப் இருக்குது. இது ஓயல் பிள்ளைக்கும் தெரியும். இந்த குருதி உரைதலில் ஒரு தன்னைத்தானே அழிச்சு ஒரு தற்கொலைப்பட போல செயற்பட்டு மற்றவைக்கு நன்மை விளைவிக்கிறாள் வந்து குருதி சிறு தட்டு, பிளேட்லெட்னு சொல்கிறது. வேறு சாதாரணமாக 450,000 இருக்கும். 450,000, 150,000 மேலே 450,000 காண இருக்கும் இந்த குருதி சிறுதட்டு. இந்த டெங்கு வந்த ஆளுக்கு எல்லா இடமும் சத்தம் பெருகும். இந்த வைரஸ் என்ற செயற்பாட்டால் அது என்னென்ன ரத்த பெருக்கு வருதுண்டா, வைரஸ் இருக்குதானே, வைரஸ் போய் உடம்புல அட்டிக்கும், எல்லாத்தையும் அட்டிக்கும். உடம்பு சும்மா இருக்குமோ, உடம்பு பிடிச்சி வைரஸுக்கு போட்டு தாக்கும். வைரஸில் உள்ள சின்ன பகுதிகளை சொல்றது என்னன்னா ஆன்டிஜென். வைரஸுக்கு எதிராக அவங்களோட உடம்பு சுரக்கிற ஆயுதத்துக்கு சொல்றது ஆன்டிபாடி. இந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸால வார கெமிக்கல்ஸால டாக்ஸின்ஸால வடிவாக்கலுங்க. இப்படி ஒரு விளக்கம் நான் கேள்வி இவ்வளவு சிம்பிளாக சொல்லி தந்திருப்பேன். இந்த 2 பேரும் சண்டை பிடிச்சி வர ரசாயனங்களால் உடம்புல லீக்கேஜ் வரும். இப்போ ஒரு குளுக்கோஸ் பைப்பில் ஓட்டையாக போட்டு விட்ட மாதிரி, இல்லை ஒரு தண்ணி இறைக்கிற டெலிவரி பைப்பில் ஓட்டையாக போட்டு விட்ட மாதிரி என்ன அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரத்தம் வந்து உள்ளுக்கு பெருக போகுது, இன்டர்னல் ப்ளீடிங். அதைத்தான் சொல்கிறது டெங்கு ஹெமரேஜ்னு சொல்கிறது, டிஎஃப்ஹெச்னு சொல்கிறது, டிஹெச்எஃப் டெங்கு ஹெமரேஜ் ஃபீவர். அது வந்ததுண்டா இப்போ சத்தம் பெரிய உடம்பு விடுமோ? அதான ஒரு ஆள் இருக்கிறார் தானே, கடவுள் வடைச்சு கிடக்கோ இல்லது ஆண்டவனோ இந்த இயற்கை யூனிவர்ஸ் வந்துடுங்க குருதிச்சிருந்தட்டு அது போய் தன்னை அழிச்சு அடைக்கும் அந்த ஓட்டையில. அப்போ இப்போ சொல்லுங்க, அழிச்சு அடைக்கிறதால அந்த குருதிச்சிருந்தட்டு எண்ணிக்கை என்ன செய்ய போகுது? ரத்தத்தில் குறைய போகுது. அது 150,000 விட குறைஞ்சா டெங்கு. 2 விஷயம் சொன்னாங்க. வெண்குளியம் 5,000 விட குறைஞ்சா, இது 150,000 விட குறைஞ்சா டெங்கு. டெங்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கேட்பீங்க. அப்போ குருதி பரிசோதனை கட்டாயம் முக்கியம். அதை விட NS1 சொல்லி ஒரு ஆன்டிஜென் டெஸ்ட் உண்டு. இப்போ ஒரு 3 நாளைக்குள்ள போனால் அது இருக்கும். டெங்கு வந்து ஸ்டார்ட்லாம் அந்த NS1 ஆன்டிஜென், டெங்கு NS1 ஆன்டிஜெனை பார்க்க அது பாசிட்டிவ் காட்டும். அல்லது டெங்குக்குரிய ஆன்டிபாடி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கும். அது ஒரு 4-5 நாள் கழிய IgM என்ற ஒரு ஆன்டிபாடி இருக்கு, IgG என்ற இன்னொரு ஆன்டிபாடி இருக்கு. ஆன்டிபாடி என்ற புறப்பொருள் எதிரி. இப்போ கள்ளன் வந்தா கால் செருப்படையாளம் இருக்கு மாதிரி எங்களோட உடம்புல சில காலடி வாப்பின வேறு வந்து போய்க்கிறாங்க. அதே மாதிரி இப்போ டெங்கு வந்தால் டெங்குக்குரிய ஆயுதங்கள் தயாராகி இருக்கும். அங்கே சண்டை நடந்தாலும் சில டெங்கு கிருமி இல்லாட்டியும் அதுக்குரிய புறப்பொருள் எதிரிகள் உருவாகிருக்கும் எங்களோட ரத்தத்தில். அது முந்தைய எப்பயோ உருவாகியிருந்தால் IgG பாசிட்டிவாக இருக்கும். வடிவாக்கலுங்க IgG சில IgG கேமை சொல்கிறானு கேம் இல்லை ஆன்டிபாடி. IgG பாசிட்டிவ்ண்டா எனக்கு முந்தைய எப்பயோ டெங்கு வந்திருக்கு. IgM பாசிட்டிவ்ண்டா எனக்கு ரீசெண்டாக கிட்டடியில் டெங்கு வந்திருக்கான்னு அர்த்தம். இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் ஆன்டிபாடி டெஸ்ட்டு. நார்மலாக லீகோபீனியா த்ரோம்போசைட்டோபீனியா வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை விட NS1 ஆன்டிஜென், அதை விட IgM IgG கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ மேட்டர் அது இல்லை. வைரஸுக்கு நான் சொல்லிட்டேன் மருந்து இல்லையே, அது சேப்பை மாற்றிக்கிட்டு இருக்கலாம். அப்போ 2 தான் மருந்து. என்ன 2 மருந்துட்டா? நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது. வடிவாக கேளுங்க. இந்த டெங்கு வந்து மாறி 3ஆம் நாள் ஆஃபீஸுக்கு ஓடுவீங்க, வருந்திருப்ப உடம்பு பலவீனமாகும். ஒரு கிழமை ரெஸ்ட் எடுங்க வீட்டை. அப்போ நல்லாக பெட் ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு வேலையும் செய்யாமல் பேசாமல் சாப்பிட்டுட்டு ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட். அடுத்து ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட், உள்ளுக்கு லீக்கேஜ் வரும், அதால் வெளியேறுகின்ற சிறுநீரின் அளவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். ரைட்டா? இத்தனை கப் தண்ணி குடிக்கிறோம், எவ்வளவு சிறுநீர் வெளியேறுதுன்னு ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணிவிடும். ரைட்டா? பச்சை தண்ணி என்றதிலும் பார்க்க கனிமங்கள் அடங்கிய, மினரல்ஸ் அடங்கிய கஞ்சி, பழச்சாறு அதுகளை குடிக்கணும். சோடா குடிக்க விடுறதில்ல பொதுவாக. ஏனெண்டா சோடாவில் கலர் இருக்குது. அநேகமான சோடாக்கள் வந்து சிவப்பு. டெங்குல ஹெமரேஜில் வந்து சத்தி எடுக்க சில பேர் சத்தமாக சத்தி எடுக்கணும். அப்போ இது வடிவாக ஒரு தரம் வீடியோவில் சொல்கிறதில்ல, சில பேர் வேறு விளக்கங்கள் சொல்லிக்கணும். உண்மையான ரீசன் என்றால் எடுத்தது ரத்தமாக இல்லை சோடாவில் இருக்கிற கலராண்டு வித்தியாசம் படுத்தி காட்டலாது. அதாலையும் சோடாவில் இருக்கிற கார்பனேட் அதோட அசித்தானே, கார்பனிக் அசித்தானே போடுறது, அது வந்து ஈரலுக்கு கூடாது. அதால் இந்த மாதிரியான காரணங்களால் நாங்கள் வந்து டெங்கு வந்தால் சோடா குடிக்க கூடாது. ரைட்டா? சத்தம் வருதோ சோடா வருதோ ஒன்றும் தெரியாது. அடுத்தது அதில் உள்ள அசிட் தன்மை வந்து கூடாது. குருதியை உரைய பண்ணாமல் இருக்கிற சில மருந்துகளை நாங்கள்
போடக்கூடாது. குறிப்பாக அந்த அஸ்பிரின் போன்ற மாத்திரைகளை நாங்கள் தவிர்க்கணும். பெனடோலே அள்ளி போட்டு கொண்டு இருக்கக்கூடாது வீட்டை. உடல் நிறைக்கு எப்போ எத்தனை பெனடோல் ஒரு நாளைக்கு எத்தனை மில்லிகிராம் இருக்குது, எத்தனை கிராம் இருக்குது, அந்த அளவை மிஞ்சி பெனடோல் போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இதாலேயே ஆக்கள் செத்த வரலாறு இருக்குது. ஸோ இதுதான் டெங்குக்குரிய மேனேஜ்மெண்ட். டெங்கு வந்தால் என்ன செய்கிறது, டெங்குக்கு என்ன மாதிரி வீட்டில் கட்டுப்பாடாக இருக்கிறது. இப்போ ஒரு வேலை தான் வீட்டை கிடக்குன்னு வைப்போம். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நுழம்பு வேலை இருக்காது எங்கட பொருளாதாரத்தில். ஒரு ஆளுக்கு டெங்கு வந்திருக்குன்னு வைப்போம். யாருக்கு அந்த வேலையை கொடுப்பீங்களேன்னு கேட்டால் எங்களை சனம் சொல்லும், நாங்கள் டெங்கு வராதாக்கள் எல்லாரும் போய் வேலையை படுப்போம். இல்லை, டெங்கு வந்த ஆளுக்கு அந்த அவற்ற உடம்புல அந்த கிருமி இருக்குது, நான் தான் சொல்லிட்டு அதுக்கு மருந்து இல்லையன்று சொட்டு சொட்டா தான் உடம்புல இருந்து குறையும். அப்போ அவருக்கு தான் கொடுக்கணும். மற்றாக்கள் விட அவருக்கு முன்னுரிமை. ஏன்னா அவருக்கு கடிச்ச நுழம்பு உங்களுக்கு கடிச்சது தானே. அவருக்கு வேலையை போட்டு விட்டா அவருக்கு கடிச்ச நுழம்பு உங்களுக்கு கடிக்காது. ஆல்ரெடி கடிச்ச நுழம்பு வெளியில் பறந்துருந்தால் ஒன்றும் செய்யலாது. அப்போ இயற்கையாக புகையூட்டம் செய்கிறது, வீட்டை புகை போடுறது, நுழம்பு விலைகளை பாவிக்கிற, உடலை மூடிய ஆடைகளை அணிகிறது, இந்த நுழம்பு குடம்பிகள் பெருகத்தக்க இடங்களை சுத்தப்படுத்துறது. முக்கியமாக இப்போ அநேகமான இடங்களில் நுழம்பு பெருகிற இடமா இருக்குது இந்த கோம்பியல் சிரட்டையல் டயர்களை விட இந்த தொட்டிகள் தண்ணி அடித்து குளிப்போம். எங்கடாக்கள் என்ன விரும்புனா ஒரு சீலை துணியோ இல்லை ஒரு எண்கேப்பை போட்டு அதை திறந்து போட்டு ஒரு நாள் தண்ணி அடிப்பினோம். உறைஞ்சி கழுவுறையில் அந்த நுழம்பு குடம்பிகள் எல்லாமே என்ன அந்த சைட் சுவரில் பாசிகளுக்கு ஒட்டி இருக்கும். குளோரினுக்கு நுழம்பு குடம்பி சாகாது, வடிவாக்கலுங்க. ஆனால் குளோரின் போட்டு உறைஞ்சி கழுவி விட்டா அந்த பாசியில் நுழம்பு குடம்பி ஒட்டி கொண்டிக்காமல் அதுவும் கழுவப்பட்டு வெளியில் போய் செத்துப்போம். அப்போ கட்டாயம் தொட்டியை உறைஞ்சி கழுவி போட்டு தண்ணியை அடிக்குங்கோ. எங்கடையாக்கள் செய்கிற சும்மா திறந்து போட்டு திரும்ப தண்ணியை விட்டு வரும். அப்படி செய்ய வேண்டாம், ரைட்டா? அதை விட வீட்டுக்குள்ள குளிர்சாதன பட்டியலுக்கு பின்னுக்கு தண்ணி வார மாடல்கள் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு விட்டீங்க வேண்டாம். வீட்டுக்குள்ளுக்கு இருந்தே ஆப்படிக்கும் நுழம்பு உங்களுக்கு. நீங்கள் வெளியில எல்லாம் நீட்டாக இருப்பீங்க, வீட்டு நுழம்பு வரதுன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கு பின்னுக்கு போய் பாருங்க. சிலர் வீட்டுகளுக்கு பிளான்ட்டுகள் வச்சுருப்பீங்க, வாட்டர் பிளான்ஸ், அதுகளுக்கு நீங்கள் இந்த பெரிய விளையாட்டை கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா டெங்குல இருந்து தப்பலாம். இந்த காணொலி கேம்பஸ் பிள்ளைகள், அநேகமான கொழும்புல வசிக்கிற மக்கள், யாழ்ப்பாணத்தில் வசிக்கிற மக்கள் எல்லாருக்கும் மறக்காமல் ஒரு ஷேர் தட்டி விட்டீங்கன்னா நிறைய சேனது தெரியாது. உண்மையாக போன வருஷம் சொன்னதான், அதுக்கு முதல் வருஷம் சொன்னதான், எங்களை கண்டுட்டு விளக்கு மாற்ற தூக்க வேண்டாம்னு முந்தைய ஒரு வீடியோ பிஹெச்ஐ யூனிஃபார்மோடையும் போட்டு தான். ஆனால் எங்களை சேனம் மறந்துட்டுது. திருப்பி ஞாபகப்படுத்தி விடுவோம். இது முக்கியமான விஷயம். இலங்கையை உழுக்கின்ற ஒரு நோயை பற்றி சொன்னான். நிறைய விஷயம் ஒன்று எழுதிட்டு வரையில பொகசிவாக கதைச்சது ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். தேவையான டவுட்டில் சந்தேகமாக கேட்டிங்கன்னா நான் அதை பற்றியும் சொல்லி தருவேன். எங்கே இது பெருகுமண்டா இந்த வீடியோட சாராம்சமே இதுதான். ஸ்டெக்னட் வாட்டர், அதாவது தேங்குற தண்ணி, டார்க் பேக்ரவுண்ட், ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன். டார்க் பேக்ரவுண்ட், ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன், கருத்த பின்னணி, சொட்டு தண்ணி. மீண்டும் இன்னும் நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் இந்த காணொலியை லைக் செய்து உங்களோட கருத்தையும் சொல்லி போட்டு மற்றவரையும் பகிர்ந்து விடுங்க. நன்றி, வணக்கம்.